வெல்கம் டு எஜுகேஷன் மேட் ஈஸி தமிழ் சேனல். என்சிஇஆர்டி 8th ஜியாகிரஃபியில் சாப்டர் 4 கவர் பண்ண போகிறோம், அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம அக்ரிகல்ச்சர்னால் என்னன்னு பார்ப்போம், ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம், அண்ட் தென் என்னென்ன டைப் ஆஃப் ஃபார்மிங் இருக்குது அப்படின்னு பார்ப்போம், எதெல்லாம் மேஜர் கிராப்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபைனலாக இந்தியன் பேஸ்டு அக்ரிகல்ச்சருக்கும் யூஎஸ் பேஸ்டு அக்ரிகல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸோட கெப்பாசிட்டி வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்ப்போம், சரிங்களா? இதுதான் இந்த பர்டிகுலர் லெசனோட ஒரு ஃப்ளோ. ஃபர்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் லெசனில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, குருப்ரீத், மனோ அண்ட் டீனா அப்படின்ட்டு 3 சில்ட்ரன் பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போது ஒரு ஃபார்மர் அவரோட லேண்டை டில்லிங் பண்ணிகிட்ருப்பார். ஸோ டில்லேஜ் அப்படின்னா பார்த்திங்கன்னா சாயிலை டேர்ன் பண்ணுறது, சாயிலோட ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி அதில் நிறைய ஏரேஷன் க்ரியேட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டில்லேஜ் முடித்த அப்புறமா அவர் மென்யூர்ஸ் அப்ளை பண்ணுவார். ஸோ இந்த பர்டிகுலர் மென்யூர்ஸ் அவர் எதுக்காக அப்ளை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன் ஆர்டர் டு மேக் த சாயில் ஃபெர்டைல், சரிங்களா? சாயிலை ஃபெர்டைல் ஆக்கணும். ஃபெர்டைல் அப்படின்னா சாயிலில் நிறைய நியூட்ரியண்ட்டை ஆட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டில்லேஜ் எதுக்கு பண்ணுறாரு, எதுக்காக மென்யூர்ஸ் ஆட் பண்ணுறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பார்த்திங்கன்னா இந்த குருப்ரீத், மனோ அண்ட் டீனா கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்படி அவரோட சாயிலை ரொம்ப அதிகப்படியாக ஃபெர்டைல் ஆக்கிறதன் மூலமாக அவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வீட் க்ரோ ஆகும். ஸோ அப்படி வரக்கூடிய அந்த வீட் பார்த்திங்கன்னா அவர் மண்டியில் சேல் பண்ணுவார். அப்படி சேல் பண்ணும்போது இட் வில் ஃபெச் ஹிம் மோர் ப்ரைஸ், சரிங்களா? நல்ல ப்ரைஸுக்கு அந்த வீட் சேல் ஆகும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஃபார்மர் பார்த்திங்கன்னா வீட்டை அவர் கல்டிவேட் பண்ணிட்டாரு, அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் மண்டியில் சேல் பண்ணிட்டாரு, சரிங்களா? ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மண்டி இருக்கு இல்லைங்களா, ஆர்எல்ஸ் அந்த ஸ்டோரேஜ் ஹவுஸ். ஸோ அந்த மண்டியிலேருந்து பார்த்திங்கன்னா அது அகெயின் ஃபேக்ட்ரிஸ்க்கு போகும், சரிங்களா? அந்த வீட் அகெயின் ஃபேக்ட்ரிஸ்க்கு போகும். ஃபேக்ட்ரியில் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க, நிறைய ப்ராசஸ் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணுறது, கிரைண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் செஞ்சு வீட் ஃப்ளாராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வீட் ஃப்ளார் இருக்குது இல்லைங்களா, இந்த வீட் ஃப்ளாரில் இருந்து பிரெட் அண்ட் தென் பிஸ்கெட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளை பார்த்தோன்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். அதாவது இனிஷியலில் பிளான்ட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் விஷயத்துலேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது பிஸ்கெட் அண்ட் தென் பிரெட் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பிளான்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்க்கு அந்த பர்டிகுலர் ப்ராடியூஸ் இன்டியூஸ் ஆகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃபினிஷ்டு ப்ராடக்ட் சச் அஸ் பிரெட் அண்ட் பிஸ்கெட் கிடைக்குது. ஸோ இப்போது பிளான்ட்லேருந்து பிரெட் அண்ட் பிஸ்கெட் கிடைக்குது இல்லைங்களா, இந்த ஒரு ஃப்ளோ, சரிங்களா? இந்த ஃப்ளோவை என்னன்னு சொல்லுவோம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? பிளான்ட்டை அவர் கல்டிவேட் பண்ணுறது, அந்த பிளான்ட் அகைன் வீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அந்த வீட்டை எடுத்துகிட்டு போய் மண்டியில் சேல் பண்ணுறது, அந்த மண்டியிலேருந்து அந்த வீட்டு ஃபேக்ட்ரிக்கு போகிறது, அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து மறுபடியும் அது பார்த்திங்கன்னா வீட் ஃப்ளாராக கன்வெர்ட் ஆகிறது, வீட் ஃப்ளார்லேருந்து பிஸ்கெட் அண்ட் பிரெட் க்ரியேட் ஆகிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, சரிங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை நம்ம 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இந்த பர்டிகுலர் ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், சரிங்களா? நேச்சுரல் ரிசோர்ஸை எய்தர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இல்லை இருக்கிற இடத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், சரிங்களா? ஏற்கனவே ஒரு இடத்துல நேச்சுரல் ரிசோர்ஸ் அக்குமுலேட் ஆகிருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர். ஏன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனில் எக்ஸாம்பிளாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நம்மளால் ஒரு வீட் கிரைன் இல்லை ரைஸ் கிரைனையோ இல்லை ஒரு மேங்கோவையோ க்ரியேட் பண்ண முடியாது. க்ரியேட் இன் த சென்ஸ் அதை நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர் செய்கிறதன் மூலமாக பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுறது மூலமாக அந்த பிளான்ட்லேருந்து நம்மளால் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை அப்டைன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸ். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே க்ரியேட் ஆன அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது சீல பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ் அதிகப்படியாக ப்ரீட் ஆகி அதிகப்படியான குவான்டிட்டியில் இருக்கும், சரிங்களா? இப்போது ஒரு பர்டிகுலர் ஃபிஷிங் மேன் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை என்ன பண்ணுவார்னா கேப்சர் பண்ணுவார். ஸோ இப்போ அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறாங்க இல்லையா, இதை என்னன்னு சொல்லலாம்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா?
ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஏற்கனவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆன ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா கேதரிங். ஸோ NCERT 6th ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருப்போம். ஏன்ஷியன்ட் டைமில் இருந்த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் பேசினில் வந்து இருந்தாங்க. ஸோ ரிவரில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணாங்க. அண்ட் தென் நியர்பையில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்லேருந்து அவங்க ஹனி அண்ட் தென் ஹெர்ப்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸை வந்து அவங்க கேதர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேதரிங்கில் வரும். சரிங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது இல்லைங்களா. ஸோ இந்த ரிசோர்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவோம்னா நம்ம ப்ரைமரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்டரி ஆக்டிவிட்டி. இப்போது ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் நமக்கு என்ன கிடச்சிருக்குது, அந்த ரிசோர்ஸ் வந்து கிடச்சிருக்குது. சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரிசோர்ஸை ப்ராசஸ் பண்ணணும். அதாவது இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸை நம்மளால் ராபாக வந்து கன்சியூம் பண்ண முடியாது. அந்த ரிசோர்ஸை நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ தட் அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ அந்த ப்ராசஸிங் இருக்குது இல்லைங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செகண்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து நிறைய டைப்ஸில் இருக்குது. பேஸ்ட் ஆன் தட் பர்டிகுலர் ரிசோர்ஸ் அந்த ப்ராசஸிங் வந்து வேரி ஆகும். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டீல், பேக்கிங் பிரெட் அண்ட் தென் வீவிங் ஆஃப் கிளாத். சரிங்களா. ஸோ இப்போது நார்மலாக வந்து ஸ்டீலை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இனிஷியலாக கிடைக்கும்போது அயன் ஓராக இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் அயன் ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ இம்ப்யூர் மெட்டீரியல். சரிங்களா. அது வந்து ராவாக இருக்கும், அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் அயன் ஓரை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து மெல்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ ஒன்ஸ் அதை மெல்ட் பண்ண அப்புறமா அகைன் அதை வந்து டிசையர்டு ஷேப்பில் வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வரக்கூடிய விஷயம் தான் ஸ்டீல். சரிங்களா. ஸோ இந்த அயன் ஓர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரிசோர்ஸ், அதாவது பிரைமரி ஆக்டிவிட்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த ரிசோர்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராசஸிங் பண்ணுறோம். ப்ராசஸிங் பண்ணி ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ஆக்டிவிட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பேக்கிங் ஆஃப் பிரெட். ஸோ பிரெட்டை வந்து நம்ம முன்னையே பார்த்துருந்தோம், வீட்டிலேருந்து பேக் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போது வீட்டை வந்து ஃபார்மர் கல்டிவேட் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் மண்டியில் வந்து சேல் பண்ணுறாரு. ஸோ இப்போது அந்த ஃபார்மர் வந்து கல்டிவேட் பண்ணுறாரு இல்லைங்களா, அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் வரும்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் வந்து வரும். சரிங்களா. வேற அந்த பர்டிகுலர் வீட்டை வந்து ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் வந்து அதை வீட் ஃப்ளாராக கன்வெர்ட் பண்ணுறது, அகைன் அந்த வீட் ஃப்ளார்லேருந்து ப்ரெட்டை வந்து மேக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ஆக்டிவிட்டியில் வரும். சரிங்களா. அந்த பிரெட் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் ரிசோர்ஸ். அந்த வீட் அப்படிங்கிறது ரிசோர்ஸ், அதை வந்து வீட் ஃப்ளாராக கன்வெர்ட் பண்ணி பேக்கிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸிங். சரிங்களா. ஸோ இது வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி. அதுக்கடுத்து வீவிங் ஆஃப் கிளாத். வீவிங் ஆஃப் கிளாத்தும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீட் மாதிரி தான். ஏன்னா அந்த கிளாத்தை வந்து வீவிங் பண்ணுறதுக்கு த்ரெட்டு வேணும். ஸோ அந்த த்ரெட்டுக்கான ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னா காட்டன். சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் காட்டன்லேருந்து நமக்கு காட்டன் போல் வந்து கிடைக்கும். ஸோ இந்த போல்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா த்ரெட்டு வந்து மேக் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த த்ரெட்லேருந்து மறுபடியும் அவங்க கிளாத்தை வந்து வீவிங் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த காட்டன் அண்ட் தென் காட்டன் போலை ஹார்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் வரும். வேற த்ரெட் அண்ட் தென் அந்த கிளாத்தை வீவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டியில் வரும். சரிங்களா. ஸோ இதுதான் வந்து செகண்டரி ஆக்டிவிட்டீஸ். அதாவது ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் கிடைச்ச ரிசோர்ஸை வந்து இங்கே நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். சரிங்களா. நீங்கள் இங்கே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த செகண்டரி ஆக்டிவிட்டிலேயே ப்ராடக்ட் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதாவது பீப்புள் கையில் வரக்கூடிய அந்த கன்சியூமபிள் ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ எதுக்காக அப்புறம் டெர்ஷரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து பார்க்கலாம். ஸோ டெர்ஷரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி செகண்டரிக்கு அடுத்து வரக்கூடிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலி டெர்ஷரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இட் சப்போர்ட்ஸ் போத் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டி. சரிங்களா. ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெர்ஷரி ஆக்டிவிட்டி. என்னென்ன சர்வீசஸ்? டிரான்ஸ்போர்ட், ட்ரேட், பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் அட்வர்டைசிங். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை பிரைமரி அண்ட் செகண்டரி ஆக்டிவிட்டி ரெண்டுத்துலையுமே வச்சு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போது வீட் வந்து கல்டிவேட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரைமரி ஆக்டிவிட்டி வீட்டை வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு சீட்ஸ் வேணும். ஸோ அந்த சீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு டிரான்ஸ்போர்ட் யூஸ் ஆகும். அந்த சீட்ஸை வந்து வாங்கணும், அதுக்கு ட்ரேட் வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபார்மர் வந்து இன்கேஸ் ரொம்ப லிக்விடிட்டியில் வந்து ஷார்ட்டேஜாக இருக்கார், அவர்கிட்ட காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா
he has to buy loan from banks. ஸோ அதுக்கு வந்து பேங்க் வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ். இப்போது அவரோட லேண்ட் இருக்குது ஆர்எல்ஸ் அவரோட க்ராப் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏன்னா அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வருது, நேச்சுரல் கெலாமிட்டி வருது அப்படின்னா க்ராப் வந்து மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கிறதுனால அவரால் ஒரு கொஞ்சம் அளவுக்கு அந்த பர்டிகுலர் க்ராப்லேருந்து ஏதாவது ஒரு ஈல்டை வந்து எடுக்க முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து கல்டிவேட் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டட் வீட் கிரெயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த வீட் கிரெயின்ஸை அவர் சேல் பண்ணணும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த வீட்டோட நீடு இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செக்டார் ப்ரைமரி செக்டாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போது செகண்டரி செக்டாரில் என்னென்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம முன்னையே பார்த்தோம் செகண்டரி செக்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட் வந்து மண்டிக்கு போன அப்புறமா மண்டியிலேருந்து ஃபைனல் பிரெட் கிரியேட் ஆகிற வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போது நம்ம செகண்டரி செக்டாரை அந்த ஃபேக்ட்ரியை வச்சு பார்க்கலாம். இப்போது ஒரு ஃபேக்ட்ரி வந்து இருக்குது. அந்த ஃபேக்ட்ரிக்கு நிறைய இன்புட்ஸ் வேணும். இன்புட்ஸ்னால் என்ன? இந்த வீட், சரிங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் வீட்டை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த சர்வீஸ் வந்து அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து ட்ரேட், அந்த வீட்டை வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ட்ரேட் யூஸ் ஆகும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி அவங்க அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கடுத்து பேங்கிங். இப்போது ஒரு பர்டிகுலர் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் கிட்டேருந்து அவங்களால லோன் வந்து வாங்க முடியும். அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் ஃபேக்ட்ரி, அதில் இருக்கக்கூடிய மிஷினரிஸ், அந்த நாங்கள் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அட்வர்டைஸிங். இப்போது இவங்களுக்கு வந்து வீட்டோட தேவை இருக்கும். அதாவது இவங்களுக்கு அந்த வீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் எங்களுக்கு வீட் வேணும் அப்படின்ட்டு இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு யாரெல்லாம் வீட் வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட சேல் பண்ணுவாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் செக்டாரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது வந்து போத் ப்ரைமரி செக்டாருக்கும் ஹெல்ப் பண்ணும், செகண்டரி செக்டாருக்கும் ஹெல்ப் பண்ணும், சரிங்களா. ஸோ அடுத்து இந்த பர்டிகுலர் லெசனோட மேஜர் டாபிக்குள்ளே போக போகிறோம். என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர், சரிங்களா. நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி ப்ரைமரி ஆக்டிவிட்டியில் அக்ரிகல்ச்சர் பேஸில் மட்டும்தான் இந்த லெசன் வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லாட்டின் வேர்ட். அதாவது அக்ரிகல்ச்சரை நம்ம அகர் ஆர் அக்ரி ப்ளஸ் கல்ச்சர் அப்படின்ட்டு வந்து பிரிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் அகர் ஆர் அக்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாயில் அப்படிங்கிற மீனிங் தரும். வேறஸ் கல்ச்சர் அப்படின்னா கல்டிவேஷன், சரிங்களா. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சாயில் கல்டிவேஷன் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரோட மீனிங். ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது முன்னையே பார்த்த மாதிரி இட்ஸ் அ ப்ரைமரி ஆக்டிவிட்டி. இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்வோம் அப்படின்னா க்ராப்ஸை வந்து க்ரோ பண்ணுவோம், ஃப்ரூட்ஸை வந்து க்ரோ பண்ணுவோம், வெஜிடபிள்ஸ் க்ரோ பண்ணுவோம், ஃப்ளார்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுவோம், அண்ட் தென் லைவ் ஸ்டாக்கையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சரில் ரியர் பண்ணுவோம், சரிங்களா. லைவ் ஸ்டாக் வளர்க்குறதும் அக்ரிகல்ச்சரில் தான் வரும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ப்ரைமரி ஆக்டிவிட்டி இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ இந்த அக்ரிகல்ச்சரில் மொத்தமாக வேர்ல்டில் 50% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. வேறஸ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2/3 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன் என்னென்னு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேவரபிள் டோப்போகிராஃபி ஆஃப் சாயில். ஸோ டோப்போகிராஃபி அப்படின்னா என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்டோட ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து டோப்போகிராஃபி. ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் லேண்ட் வந்து ரொம்ப அன்டிலேட்டட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்மளால் பிளான்ட்டை வந்து ஈஸியாக க்ரோ பண்ண முடியாது. வேறஸ் அந்த பர்டிகுலர் லேண்ட் வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா அங்கே ஈஸியாக வந்து கல்டிவேட் பண்ணலாம். ஸோ லேண்ட் வந்து ஃபேவரபுளாக இருக்கணும், சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் பிளைன் சர்ஃபேஸ் தான் எல்லா பிளான்ட்டுக்கும் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு பிளான்ட்டுக்கும் ஒரு மாதிரியான ரெக்குயர்மெண்ட் இருக்கும், சரிங்களா. அதே மாதிரி கிளைமேட். ஸோ கிளைமேட்டை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டோப்போகிராஃபி ஆஃப் சாயில் அண்ட் தென் கிளைமேட் இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வெரி மச் வைட்டல் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி, சரிங்களா. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் லேண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த லேண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராப்பை வந்து க்ரோ பண்ணுவோம். ஸோ இப்போ எந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட்லேருந்து நம்ம கிராப்பை வந்து க்ரோ பண்ணுறோமோ அந்த லேண்டை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஏரபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இங்கே ஏரபிள் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டு ப்ளவ், சரிங்களா. ஸோ ப்ளவ் அப்படின்னா என்ன, சாயிலை வந்து பிரேக் பண்ணி டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ப்ளவ்விங்கை வச்சு இந்த பர்டிகுலர் மெட்டஃபர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏரபிள் லேண்ட் அப்படின்னா கல்டிவபிள் லேண்டு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் இருக்குது இல்லைங்களா,
அந்த அக்ரிகல்ச்சரோடவே நிறைய அலைடு செக்டர்ஸும் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர்னால் என்னன்னு வந்து ஒரு டெஃபினேஷனில் வந்து பார்த்துடலாம். அக்ரிகல்ச்சர் இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆன் சாயில். சரிங்களா? இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சயின்ஸ் அண்ட் தென் ஆர்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆன் சாயில். என்னென்ன விஷயங்களை கல்டிவேட் பண்ணுவோம்? கிராப்ஸை வந்து ரைஸ் பண்ணுவோம், லைஃப் ஸ்டாக்ஸை வந்து ரியர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து அக்ரிகல்ச்சரில் வரும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிராப்ஸை வந்து வளர்க்குறது, லைஃப் ஸ்டாக்கை ரியர் பண்ணுறது, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நிறைய அலைடு செக்டர்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் செரிகல்ச்சர். ஸோ செரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ரியரிங் ஆஃப் சில்க்வாம். சரிங்களா? சில்க்வாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்புழு. ஸோ அந்த பர்டிகுலர் சில்க்வாமை வந்து க்ரோ பண்ணுறதன் மூலமாக அவங்க அதிலேருந்து சில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சில்க்வாம்லேருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்க் கக்கூன் இருக்கும். சரிங்களா? அந்த கக்கூனை வந்து சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட் இன்கம் கிடைக்கும். சரிங்களா? இங்கே நம்ம சப்ளிமெண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்ளிமெண்ட் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரோட சேர்த்து நம்ம செரிகல்ச்சரும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சப்ளிமெண்ட் இன்கமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து பிசிகல்ச்சர். ஸோ பிசிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்மளே வந்து ப்ரீடிங் பண்ணி அதை வந்து வளர்ப்போம். சரிங்களா? இதுதான் வந்து பிசிகல்ச்சர். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம ஒரு சில ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து செய்வோம். என்னென்ன அப்படின்னா டேங்க்ஸ் அண்ட் தென் பாண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து நம்ம க்ரோ பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிசிகல்ச்சர், அதாவது ஃபிஷ்ஷை வந்து வளர்க்குறது. வேறஸ் விட்டிகல்ச்சர் அப்படின்னா கிரேப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ கிரேப்ஸை வந்து நல்ல லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து கல்டிவேட் பண்ணுறது என்னென்னா விட்டிகல்ச்சர். அதுக்கடுத்து ஹார்டிகல்ச்சர். ஸோ ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரோயிங் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட். சரிங்களா? இது எல்லாத்தையும் கமர்ஷியல் ஸ்கேலில் வந்து கல்டிவேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சரில் வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் அது கூட இருக்கக்கூடிய அந்த சிமிலர் ஆக்டிவிட்டீஸ். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் இல்லைனா அந்த பர்டிகுலர் ஃபார்மிங் இருக்குது இல்லையா, இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் இல்லை ஃபார்மிங்கில் வந்து நம்ம முதல்ல இன்புட்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். அதாவது சீட்ஸ், ஃபெர்டிலைசர், மெஷினரி, லேபர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்ஸ். ஸோ இந்த இன்புட்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். இன்புட்ஸ் ஆட் பண்ண அப்புறமா அதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து செய்வோம். சரிங்களா? நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்வோம். என்னென்ன அப்படின்னா ப்ளவ்விங், சோயிங், இரிகேஷன், வீடிங் அண்ட் தென் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வோம். ஸோ இப்படி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போது அக்ரிகல்ச்சர் பேஸில் வந்து பார்த்தோம்னா அவுட்புட் வந்து கிராப்ஸ். சரிங்களா? வேறஸ் இப்போ அந்த ஃபார்மிங்கில் நம்ம நிறைய லைஃப் ஸ்டாக் ரியரிங் பற்றி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ லைஃப் ஸ்டாக் ரியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கோட் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு இன்புட். அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஆப்ரேஷன். அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள் கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து டைரி ப்ராடக்ட் கிடைக்கும். அது போக பவுல்ட்ரி, இப்போது நார்மலாக வந்து ஹென் இருக்குது அப்படின்னா அதை வந்து க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன், எக் இதெல்லாம் கிடைக்குது இல்லைங்களா? இதெல்லாம் பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்ஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து செய்கிறோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்குது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஃபார்ம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போது ஃபார்மிங்கில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஃபார்மிங்கை நம்ம வேரியஸ் வேஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ டிபெண்ட் ஆன் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன், டிமாண்ட் ஆஃப் ப்ராடியூஸ் அண்ட் தென் லேபர் ப்ளஸ் லெவல் ஆஃப் டெக்னாலஜி, இதையெல்லாம் பொறுத்து நம்ம எந்த வேலை கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கக்கூடிய ஜியாகிரபிக்கல் கண்டிஷன், அங்கே இருக்கக்கூடிய அந்த டிமாண்டு. சரிங்களா? நம்ம வந்து ஜியாகிரபிக்கல் கண்டிஷன் நல்லா இருக்குது அப்படின்றதுக்கோசரம் அந்த ரீஜியனுக்கு ஏற்ற கிராப்பை வந்து பிக் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சரிங்களா? நீங்கள் கல்டிவேட் பண்ணக்கூடிய ப்ராடியூஸ்க்கு டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த டிமாண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஃபார்மிங்கை வந்து டிசைட் பண்ணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா லேபர் அண்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி. இப்போது எந்த அளவுக்கு லேபர் இருக்காங்க, எந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து அங்கே நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் அந்த டைப் ஆஃப் ஃபார்மிங் வந்து டிசைட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் கண்டிஷன், டிமாண்ட் ஆஃப் ப்ராடியூஸ், லேபர் அண்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி, இதையெல்லாம் வச்சு நம்ம ஃபார்மிங்கை வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், அதுக்கடுத்து கமர்ஷியல் ஃபார்மிங். ஸோ இப்போ இந்த லெசனில் வந்து பார்த்தோம்னா இந்த சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா என்ன, கமர்ஷியல் ஃபார்மிங்னா என்ன, அதில் என்னென்ன சப்டைப்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம வந்து மேஜராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஸோ சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
டு மீட் த நீட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃபேமிலி. சரிங்களா, ஃபார்மர் அண்ட் தென் அவரோட ஃபேமிலிக்கு தேவையான அந்த பர்டிகுலர் ப்ராடியூஸை மட்டும் க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்க்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு டெக்னாலஜி இருந்தால் போதும். அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு லேபர்ஸே வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன்ஸ், இவங்களை வச்சு இந்த பர்டிகுலர் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கை வந்து செஞ்சுக்குவாங்க. சரிங்களா, அதே மாதிரி கம்மியான அளவுக்கு தான் டெக்னாலஜியும் தேவைப்படும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்டில் தான் வந்து கல்டிவேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபேமிலிக்கு மட்டும்தான் நம்ம வந்து ப்ராடியூஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஸ்மால் அவுட்புட் தான் கிடைக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப கம்மியான டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். வீட்டில் இருக்கக்கூடிய லேபர்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கை நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், செகண்ட் ஒன் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்னா இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போது இந்த இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சரை எப்படி கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்கும், அந்த லேண்ட்லேயே வந்து கல்டிவேஷன் வந்து செய்வாங்க. அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணக்கூடிய அந்த டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஹெவி மெஷினரிஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நிறைய லேபர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து இங்கே டூல்ஸை வந்து கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு லேபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போது நார்மலாக டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஒரே ஒரு ஜாப் மட்டும்தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது வீடிங் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது, அதாவது களை எடுக்கிறதுக்கு ஒரு டூல் இருக்குன்னா அது களை எடுக்கிறத மட்டும்தான் செய்யும். ஆனால் ஒரு லேபர் இருக்கார், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லேபர் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லேபர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சோயிங் பண்ணுவார், அதாவது சீட்ஸை வந்து சோயிங் பண்ணுவார். அதுக்கடுத்து வந்து இரிகேஷன் பண்ணுவார். அண்ட் தென் அவர் வந்து பார்த்திங்கன்னா வீடிங் பண்ணுவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஹார்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இப்போது ஒரு லேபர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஜாப்ஸும் செய்வார். பட் இந்த பர்டிகுலர் டூல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஸ்பெசிஃபைடு ஜாபை மட்டும்தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடிங்க்கு வந்து வீடர் இருக்கும், சீட் ட்ரில்லுன்ட்டு ஒரு டூல் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் சீட் ட்ரில் என்ன பண்ணுன்னா சீட்ஸை வந்து சோ பண்ணுறதை மட்டும்தான் செய்யும், வேறு எந்த ஒர்க்கும் செய்யாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் தேவைக்காக செய்கிறாங்களே அவங்க வந்து கம்மியான டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க, நிறைய லேபர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ். சரிங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கு லார்ஜர் நம்பர் ஆஃப் சன்ஷைன் இருக்கணும், அதாவது நிறைய வெளிச்சம் இருக்கக்கூடிய டேஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃபெர்டைல் சாயில் இருக்கணும். சரிங்களா, சாயில் வந்து ஃபெர்டைலாக இருந்தால் தான் அந்த சின்ன பீஸ் ஆஃப் லேண்டில் அவங்களால நிறைய கல்டிவேஷன் பண்ணி ஈல்டு வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் இருக்குது இல்லைங்களா, இதில் அவங்க ஒரு பர்டிகுலர் பிளாட்டில் ஒரு வருஷத்தில் மோர் தென் 1 crop வந்து கல்டிவேட் பண்ணணும். சரிங்களா, அப்போ தான் அவங்களோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இப்போது அந்த சேம் பிளாட் ஆஃப் லேண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மோர் தென் 1 crop வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போது ரைஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ ரைஸை வந்து அவங்க மெயின் க்ராப்பாக வச்சுக்குவாங்க. அதாவது ரைஸை வந்து மெஜாரிட்டியாக கல்டிவேட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய மந்தில் அவங்க அதர் க்ராப்பை வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட், மெய்ஸ், பல்ஸ், ஆயில் சீட் இது எல்லாத்தையும் ரிமைனிங் இருக்கிற மந்தில் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. இப்போது ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 month இருக்குது இல்லைங்களா, ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் 12 monthல் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த மந்த், அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு லேண்ட் வந்து எம்டியாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு க்ராப், இந்த க்ராப்ஸில் ஏதாவது ஒரு க்ராப்பை இந்த இடத்துல கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் இருக்குது இல்லைங்களா, இதை எங்கெங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப திக்காக பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ், ப்ளஸ் அங்கே வந்து மான்சூன் வந்து ஹெவியாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். சரிங்களா, மான்சூன் ரெயின்ஃபால் இருக்கணும், அதே மாதிரி பாப்புலேஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும். அந்த ரீஜனில் வந்து இந்த இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இந்த பர்டிகுலர் இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சரை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். இந்த பர்டிகுலர் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நொமேடிக் ஹெர்டிங். சரிங்களா, ஸோ ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவியஸாகவே தெரியும். நம்ம ஓரளவுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி நொமேடிக் ஹெர்டிங்கும் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில், அதாவது ஜியாகிரஃபியில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ இப்போது நம்ம ஷிஃப்டிங் கல்டிவேஷனை பற்றி கொஞ்சம் டீப்பாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பற்றி பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த நொமேடிக் ஹெர்டிங் பற்றி பார்க்கலாம்.
ஸோ இந்த பர்டிகுலர் ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப திக் ஃபாரஸ்ட் ஏரியாஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து அமேசான் பேசின், ட்ராபிக்கல் ஆஃப்ரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒரு சில பார்ட்ஸில் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நார்த் ஈஸ்ட் இந்தியா, இங்கெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஷிஃப்டிங் கல்டிவேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கு ரொம்ப வைட்டலான ஒரு விஷயம் என்னென்னா அது ரொம்ப திக்லி ஃபாரஸ்டட் ரீஜனாக இருக்கணும், ப்ளஸ் அங்கே ஹெவி ரெயின்ஃபால் இருக்கணும். சரிங்களா? எதுக்காக ஹெவி ரெயின்ஃபால் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வெஜிடேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து ரீஜெனரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ரீஜெனரேஷனுக்கோசரம் தான் இங்கே ஹெவி ரெயின்ஃபால் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸை வந்து கட் பண்ணி பர்ன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அது பேர்ன் ஆன அப்புறமா அதில் நிறைய ஆஷஸ் வந்து க்ரியேட் ஆகும், சாம்பல் வந்து க்ரியேட் ஆகும். அதை வந்து சாயிலோட மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பேர்ன் பண்ணி சாயிலோட மிக்ஸ் பண்ணி ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெய்ஸ், யாம், பொட்டேட்டோ, கசாவா இதெல்லாத்தையும் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுவோம். சரிங்களா? ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராய் பண்ண அப்புறமா மீதி இடத்துலலாம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்ராய் பண்ண ரீஜன் இருக்குது இல்லைங்களா, அந்த மரத்தை வந்து கட் பண்ணி பர்ன் பண்ணி ஒரு சின்ன பிளாட் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ரீஜனில் வந்து மெய்ஸ், யாம், பொட்டேட்டோ, கசாவா இதெல்லாத்தையும் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் சாயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலிட்டி லாஸ் ஆகிற வரைக்கும் அங்கே வந்து நிறைய ப்ராடியூஸை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இப்போ ஒரு 5 இயர்ஸ் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா அந்த சாயிலில் வந்து அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும், ஃபெர்டிலிட்டி இருக்கும். ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்டிலிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்டை வந்து விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியர்பையில் இருக்கக்கூடிய ரீஜனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போவாங்க. ஸோ இதை வந்து பிளேஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் ஏலேருந்து அவங்க மூவ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட் ரீஜனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ட்ரீஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க கட் பண்ணி அந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பிளான்ட்ஸை வந்து க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அங்கே மறுபடியும் வந்து அதே யாம், பொட்டேட்டோ, கசாவா இதெல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணுவாங்க. இப்போது இந்த பர்டிகுலர் பிளேஸ் ஏ இருக்குது இல்லைங்களா, இதை வந்து விட்டுட்டு போயிருக்காங்கல்ல, இந்த ரீஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அகைன் வந்து ரீஜெனரேட் ஆகும். அதாவது இங்கே மறுபடியும் வந்து ட்ரீஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரீஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு தான் நமக்கு இந்த ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த லேண்டை வந்து அவங்க விட்டுட்டு போன அப்புறமா அது எம்டியாக இருக்கும். அகைன் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் வந்து நேச்சுரல் ப்ராசஸ்லேயே வந்து ட்ரீஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ அந்த நேச்சுரல் க்ரோயிங் ப்ராசஸ்க்கு நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் வந்து தேவை. அதனால தான் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷனை ஹெவி ரெயின்ஃபால் ரீஜனில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அகைன் பிளேஸ் பிக்கு வந்து போயிருக்காங்க இல்லையா, செகண்ட் பிளேஸ்க்கு வந்து போயிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பிளேஸ் பியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து 5 இயர்ஸ் கழித்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே வந்து இன்னொரு பிளாட்டை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸ் பி இருக்கு இல்லைங்களா, இங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் வந்து க்ரோ ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன். ஸோ இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனில் மேஜர் ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீஸை வந்து கட் பண்ணுறது, அதை வந்து பர்ன் பண்ணுறது. ஸோ இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சரை, அதாவது இந்த ஷிஃப்டிங் கல்டிவேஷனை நம்ம எப்படி சொல்லலாம்னா கட்டிங் அண்ட் பேர்னிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்லாஷ் அண்ட் பேர்ன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன். அடுத்து வந்து நொமேடிக் ஹெர்டிங். ஸோ நொமேடிக் ஹெர்டிங் அப்படின்னா நார்மலாக இந்த ஆடு மாடு வந்து மேய்ப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து நொமேடிக் ஹெர்டிங். ஸோ இந்த பர்டிகுலர் நொமேடிக் ஹெர்டிங்கை எங்கெங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா செமி ஏரிட் அண்ட் ஏரிட் ரீஜன்ஸ் ஆஃப் சஹாரா, சென்ட்ரல் ஏஷியா இங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வேறஸ் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா ராஜஸ்தான் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ட்ரையாக இருக்கும், இல்லை லெஸ் வெஜிடேட்டிவ் ரீஜன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜனில் ப்ராப்பராக நம்மளால் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ராஜஸ்தான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சாயிலோட கண்டிஷனில் நம்மளால் ப்ராப்பர் அக்ரிகல்ச்சர் வந்து செய்ய முடியாது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நொமேடிக் ஹெர்டிங் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு மேய்க்கிறவங்க இல்லை அந்த மாடு மேய்க்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ஹெட்ஸ்மேன் அவர் அண்ட் தென் அவரோட அனிமல் இது எல்லாத்தையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா
பிளேஸ் டு பிளேஸ் வந்து மூவ் பண்ணி போயிட்டே இருப்பார். இந்த பர்டிகுலர் அனிமலை கூட்டிகிட்டு அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருப்பார். எதுக்காக அப்படின்னா எங்கெங்கெல்லாம் ஃபாடர் இருக்குதோ அந்த இடத்துக்கு போவார். எங்கெங்கெல்லாம் வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த ரீஜன்ஸ்க்கு போய் ஃபாடரையும் வாட்டரையும் வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் அண்ட் தென் டெரைன். சரிங்களா, இப்போது ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே அதிகப்படியான வெயில் இருக்குது, இல்லை அதிகப்படியான ரெயின் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு அவங்க வந்து மூவ் பண்ணி போவாங்க. சரிங்களா, ஸோ கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டை டிசைட் பண்ணும். அண்ட் தென் டெரைன், இப்போது எந்தெந்த வெஜிடேட்டிவ் ரீஜன்ஸ் வந்து ஈஸியாக இருக்குதோ, இப்போது ஒரு பர்டிகுலர் வெஜிடேட்டிவ் ரீஜன் இருக்குது, அங்கே நிறைய வெஜிடேஷன்ஸ் வந்து இருக்குது, அங்கே போனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீடு வந்து கிடைக்கும். ஆனால் இந்த ரீஜன் வந்து ரொம்ப இன்ஆக்சசபிளாக இருக்குது, அந்த டெரைன் வந்து சரியில்லை அப்படின்னா அங்கே வந்து போக முடியாது. வேற இன்னொரு இடத்துல ரொம்ப கம்மியாக தான் வெஜிடேஷன் இருக்குது ஆனால் ஈஸியாக போகலாம் அப்படின்னா அந்த ரீஜனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த அனிமல்ஸை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாடரை வந்து சாப்பிட விடுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஸ்மேன் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ என்னென்ன மாதிரியான அனிமல்ஸை வந்து அவங்க ரியர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஷீப், அடுத்து கேமல், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாக் அண்ட் தென் கோட். சரிங்களா, இதெல்லாத்தையும் வந்து இவங்க வந்து ரியர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் அனிமல்ஸ் கிட்டேருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க், மீட், உல் அண்ட் தென் ஹைட்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது போக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல்ஸ் வந்து இவங்களுக்கு கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நொமேடிக் ஹெர்டிங். சரிங்களா, இப்போது இது எல்லாத்தையும் எதுக்கு கீழே வந்து பார்த்துட்ருக்கோம், சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் கீழே வந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, அதாவது நொமேடிக் ஹெர்டிங் அண்ட் தென் ஷிஃப்டிங் கல்டிவேஷன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் கீழே தான் வந்து வரும். சரிங்களா, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர். இந்த நொமேடிக் ஹெர்டிங்கும் ஷிஃப்டிங் கல்டிவேஷனும் ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சருக்கு கீழே வந்து வரும். சரிங்களா, இதுக்கடுத்து நம்ம கமர்ஷியல் ஃபார்மிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னா என்னன்றதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கில் 2 சப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், இன்னொன்று வந்து ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். இன்டென்சிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் தனக்கு தேவையான ப்ராடியூஸ், அதாவது தன்னோட ஃபேமிலிக்கு தேவையான ப்ராடியூஸை மட்டும் கல்டிவேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்துருந்தோம். ப்ரிமிட்டிவ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம், அதாவது ஷிஃப்டிங் கல்டிவேஷன் அண்ட் தென் நொமேடிக் ஹெர்டிங். சரிங்களா, ஷிஃப்டிங் கல்டிவேஷன் பார்த்துட்டோம், நொமேடிக் ஹெர்டிங் வந்து பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் கல்டிவேஷனில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து கமர்ஷியல் ஃபார்மிங் வந்து பார்க்க போகிறோம். சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா தன்னோட தேவைக்காக கல்டிவேட் பண்ணுறது. வேறஸ் கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது கிராப்ஸை வந்து நம்ம க்ரோ பண்ணுவோம், அனிமல்ஸை வந்து ரியர் பண்ணுவோம். என்ன பர்பஸ்க்காக இந்த 2 விஷயங்கள், அதாவது கிராப்பை வந்து க்ரோ பண்ணுறது, அனிமல்ஸை ரியர் பண்ணுறது, இது ரெண்டுமே என்ன பர்பஸ்க்காக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த கிராப்ஸை க்ரோ பண்ணுவோம், அனிமல்ஸை வந்து ரியர் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ரீசன்ஸ்க்காக கல்டிவேட் பண்ணுறதுனால நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் கல்டிவேஷன் ஏரியாவை வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருப்போம். அதே மாதிரி கேபிட்டலும் ரொம்ப அதிகமாக வந்து நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா, ஸோ இன்புட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்டும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து மிஷினால் தான் வந்து செய்வாங்க. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு பெரிய பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து கல்டிவேஷன் வந்து செய்கிறோம். ஸோ அங்கே நிறைய டைப் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கும். ஸோ ஒரு டைப் ஆஃப் ஒர்க்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனித்தனியாக வந்து ஒரு சில மிஷினரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இந்த பீஸ் ஆஃப் லேண்டில் இருக்கக்கூடிய ஒர்க்குக்கு அங்கே லேபர்ஸ் வந்து மேனுவலாக வைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய குவான்டிட்டி வந்து அங்கே வந்து கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிஷினரிஸ் தான் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ கமர்ஷியல் ஃபார்மிங்கை நம்ம 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங், மிக்ஸ்டு ஃபார்மிங், அதுக்கடுத்து பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங்னா என்னென்னு பார்த்துலாம், அதுக்கடுத்து மிக்ஸ்டு ஃபார்மிங்னா என்னென்னு வந்து பார்த்துலாம், அதுக்கடுத்து பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங். ஸோ கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங் அந்த வேர்டை வச்சே நம்ம சொல்லிடலாம். அதாவது நம்ம இந்த வீட், மெய்ஸ் இந்த மாதிரி கிரெயின் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் க்ராப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து க்ரோ பண்ணுவோம். சரிங்களா, நிறைய கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஃபார்மிங் என்னன்னு சொல்லுவோம்னா கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை மேஜராக எங்கெங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் தென் ஏஷியா, இந்த ரீஜன்ஸ்லலாம் இந்த ஒரு கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ரீஜன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது ரொம்பவுமே கம்மியான அளவுக்கு தான் வந்து பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஃபார்மர்கிட்ட நிறைய குவான்டிட்டி ஆஃப் லேண்ட் இருக்கும். சரிங்களா, இங்கே பாப்புலேஷன் கம்மியாக இருந்தாலும் ஒரு ஃபார்மர்கிட்டையும் நிறைய பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் லார்ஜ் ஃபார்ம், அதாவது அந்த நிறைய குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் ஸ்ப்ரெட் அப் டு 100 hectares. சரிங்களா, ஒரு ஃபார்மர்கிட்டயே 100 hectares வரைக்கும் வந்து லேண்ட் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் நார்த் அமெரிக்கா, யூரோப், அதே மாதிரி ஏஷியாவில் வந்து அந்த டாப்பில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவியராக வின்டர் இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே க்ரோயிங் சீசன் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கண்டிஷனில் இருக்கும். ஸோ இப்போது நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வந்து மேலே நார்த்தன் சைடில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். ஸோ இப்போது இந்த ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் படும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான வின்டர் சீசன் தான் இருக்கும். ஸோ ஸ்னோஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே அந்த ஒரு பர்டிகுலர் கோல்டு கிளைமேட்டில் கல்டிவேஷன் செய்ய முடியாது. ஸோ நல்ல ஒரு வார்மான கண்டிஷனில் மட்டும்தான் கல்டிவேட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மோஸ்ட்டாக சிங்கிள் கிராப் தான் வந்து க்ரோ பண்ணுவாங்க. சரிங்களா, ஒரு வருஷத்துக்கு சிங்கிள் கிராப் தான் வந்து க்ரோ பண்ணுவாங்க. வேறஸ் ஈக்வேட்டார் ரீஜனை எடுத்துக்கிட்டோன்னா அங்கே நமக்கு வருஷம் பூரா சன்ஷைன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கே நம்ம நிறைய கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். ஒரு வருஷத்துலேயே நம்ம 2-3 கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கல்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே ஸ்னோஃபால் இருக்கும். அதனால் அங்கே ஒரு சீசனுக்கு மட்டும்தான் கல்டிவேட் பண்ண முடியும். மீதி சீசனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்டில் வந்து அதிகப்படியாக ஸ்னோ வந்து கவர் ஆகிடும். ஸோ அங்கே கல்டிவேட் பண்ண முடியாது. கல்டிவேட் பண்ணாலும் பிளான்ட் வந்து ஸ்கார்ச்சிங் எஃபெக்டில் வந்து இறந்து போயிடும். சரிங்களா, ஸோ கமர்ஷியல் கிரைன் ஃபார்மிங் அப்படிங்கிறது இந்தந்த ரீஜியன்ஸில் மட்டும்தான் பண்ணுறாங்க. நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் தென் ஏஷியா. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கமர்ஷியல் கிரைன் ஃபார்மிங் இருக்குது. கமர்ஷியல் கிரைன் ஃபார்மிங்கில் கிரைன்ஸை அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங். ஸோ மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பீஸ் ஆஃப் லேண்டில் ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுட் கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணுவாங்க. இன்னொரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாடர் கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய லேண்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லைவ் ஸ்டாக் வந்து ரியர் பண்ணுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் லார்ஜ் பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து அவங்க வந்து செய்வாங்க. சரிங்களா, ரொம்ப பெரிய லேண்டில் வந்து இந்த மாதிரியான மிக்ஸ்டு ஃபார்மிங் வந்து செய்வாங்க. ஸோ இதை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூரோப், ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏ, அர்ஜென்டினா, சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரியான ரீஜன்ஸில் வந்து இந்த மிக்ஸ்டு ஃபார்மிங்கை வந்து செய்கிறாங்க. ஸோ பெரிய பீஸ் ஆஃப் லேண்டில் செய்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஃபுட் கிராப்பும் வரும், ஃபாடர் கிராப்பும் வரும். அட் த சேம் டைம் இந்த ஃபாடர் கிராப்பை யூட்டிலைஸ் பண்ணி லைவ் ஸ்டாக்கும் வந்து க்ரோ ஆகும். சரிங்களா, ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங். அதுக்கடுத்து பிளான்டேஷன்ஸ். ஸோ பிளான்டேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் கமர்ஷியல் ஃபார்மிங். சரிங்களா, ஸோ இங்கே வந்து ஒரு சிங்கிள் கிராப்பை மட்டும்தான் வருஷம் பூரா வந்து க்ரோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா டீ, காஃபி, சுகர் கேன், கேஷ்யூ, ரப்பர், பனானா, காட்டன், இதெல்லாத்தையும் வருஷம் பூரா வந்து இந்த ஒரு சிங்கிள் பீஸ் ஆஃப் லேண்டில் ஒரே ஒரு கிராப்பை மட்டும் க்ரோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான லேபர் தேவைப்படுவாங்க, அதிகப்படியான கேபிட்டல் வந்து தேவைப்படும். ஸோ இந்த பர்டிகுலர் கமர்ஷியல் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ராடியூஸாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கமர்ஷியல் கல்டிவேஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் க்ராப்பை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். சரிங்களா, இதெல்லாம் செகண்டரி செக்டாரில் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து மேபி ஃபார்ம்லேயே செய்வாங்க, இல்லைனா நியர்பையில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ பிளான்டேஷன் க்ராப்ஸை வந்து மோஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணி தான் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பிளான்டேஷன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க். ஏன்னா இவங்க பிளான்டேஷன்ஸை வந்து கல்டிவேட் பண்ண அப்புறமா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஃபேக்ட்ரிஸில் வந்து ப்ராசஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போது ஃபேக்ட்ரிஸில் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் நல்லா ப்ராப்பராக இருந்தால் தான் அவங்களால வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடியூஸை எடுத்துகிட்டு போய் அங்கே ப்ராசஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்பவுமே எசென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு பிளான்டேஷன்ஸ். சரிங்களா, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மெஜாரிட்டி பிளான்டேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மோஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் பிளான்டேஷன்ஸ் வந்து ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் தான் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது மலேசியாவில் வந்து ரப்பர் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க, பிரேசிலில் வந்து காஃபி கல்டிவேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இந்தியா அண்ட் தென் ஸ்ரீலங்காவில் வந்து
டீ வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன்ஸ் கல்டிவேட் பண்ணக்கூடிய ரீஜியன்ஸ். சரிங்களா? இந்த ரீஜியன்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பிரேசிலும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவேட்டார் கிட்ட தான் வரும். மலேசியாவும் ஈக்குவேட்டார் ரீஜன்ஸில் தான் வரும். அதே மாதிரி இந்தியா அண்ட் தென் ஸ்ரீலங்கா இது ரெண்டுமே ஆப்வியஸாக ஈக்குவேட்டார் இருக்கக்கூடிய ரீஜனில் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பிளான்டேஷன்ஸ் வந்து க்ரோ பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன்ஸ். ஸோ இதோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கமர்ஷியல் ஃபார்மிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ கமர்ஷியலில் வந்து நம்ம 3 டைப்ஸ் வந்து பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃபார்மிங், ஃபைனலாக வந்து பிளான்டேஷன்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலில் இருக்கக்கூடிய அந்த டைப். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அந்த சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் பார்த்துருக்கோம், கமர்ஷியல் ஃபார்மிங் வந்து பார்த்துருக்கோம். இதுக்கடுத்து நம்ம மேஜர் கிராப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேஜர் கிராப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்தெந்த கிராப்பை வந்து க்ரோயிங் பாப்புலேஷனோட ரெக்குவயர்மெண்ட் அண்ட் தென் ரா மெட்டீரியல்ஸ்க்கோசரம் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் வெரைட்டிஸை என்னன்னு சொல்கிறோன்னா நம்ம மேஜர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதாவது இப்போது பாப்புலேஷனோட க்ரோத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஃபீட் பண்ணணும். சரிங்களா? மக்கள் தொகை வந்து பெருகிக்கிட்டே போகுது. சரிங்களா? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு நம்ம நிறைய ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணணும். அந்த ரெக்குவயர்மெண்ட் அண்ட் தென் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியல் வந்து சப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த 2 பர்பஸஸ்க்கும் வந்து கல்டிவேட் பண்ணக்கூடிய அந்த வெரைட்டி ஆஃப் கிராப்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மேஜர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மேஜர் கிராப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிராப்ஸ் இருக்கும், ஃபைபர் கிராப்ஸ் இருக்கும், அண்ட் தென் பீவரேஜஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த கிராப்ஸை வந்து இண்டிவிஜுவலாக வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேஜர் ஃபுட் கிராப்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கடுத்து ஃபைபர் கிராப்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து பீவரேஜ் கிராப்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மேஜர் ஃபுட் கிராப்பில் நம்ம ரைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் கிராப். சரிங்களா? இது வந்து ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன் இந்த 2 ரீஜன்லையும் ஸ்டேபிள் டயட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ரைஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு அதிகப்படியான டெம்பரேச்சர் தேவை, நிறைய ஹியூமிடிட்டி தேவை, நிறைய ரெயின்ஃபால் வந்து தேவை. ஸோ இப்போது நிறைய டெம்பரேச்சர் இருக்குது, நிறைய ரெயின்ஃபால் இருக்குது அப்படின்னாலே அந்த ரீஜனில் ஆப்வியஸாக ஹியூமிடிட்டியும் அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ரைஸ் வந்து எங்கே வந்து நல்லா வளரும் அப்படின்னா அலுவியல் கிளேயி சாயிலில் அதிகப்படியாக வளரும். ஏன்னா அலுவியல் கிளேயி சாயிலில் நிறைய வாட்டர் ரிட்டன்ஷன் வந்து இருக்கும், அதில் நிறைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் அலுவியல் கிளேயி சாயிலில் ரெயின் வாட்டர் வந்து அதிகமாக வந்து ரீட்டைன் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ரைஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். ஸோ அலுவியல் கிளேயி சாயில்னால் என்னன்னு தெரியலனா ஃபஸ்ட்டு அலுவியல் சாயில்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அலுவியல் சாயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னையே பார்த்தோம், மவுண்டெயின்லேருந்து ரிவர் ஃப்ளோ ஆகும்போது ரிவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டோன் மெட்டீரியலை எரோட் பண்ணி அதிலேருந்து சாயில் வந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு ரிவர் பேசினில் வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் ரிவர் பேசினில் வந்து பிளேஸ் ஆகக்கூடிய அந்த எரோடட் சாயிலை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அலுவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் வந்து இந்த எரோடட் சாயிலை வந்து நம்ம வந்து அதிகப்படியாக ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் அலுவியல் சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அந்த இக்னியஸ் ராக்ஸ்லேருந்து அது எரோடாகி வரும்போது அதில் நிறைய மினரல்ஸை வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த பர்டிகுலர் எரோடட் அலுவியல் சாயில் இருக்குது இல்லைங்களா, இதில் நிறைய நியூட்ரியன்ட் இருக்கும். ஏன் வந்து கிளே வந்து இதில் வந்து ஒரு பார்ட் வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னா கிளே வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை வந்து ஹோல்டு பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ரீசன்னால் அலுவியல் கிளேயி சாயில் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. சரிங்களா? ஸோ ரைஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த சாயில் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ரைஸை வந்து யார் யாரெல்லாம் லீடிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரைஸை வந்து லீடிங்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி யார் அப்படின்னா சைனா வந்து ரொம்ப லீடிங்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வேர்ல்டில். அதுக்கடுத்து இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஃப்டர் தட் ஜப்பான், அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா, அதுக்கடுத்து ஈஜிப்ட் வந்து இந்த பர்டிகுலர் ரைஸை வந்து அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரைஸுக்கான கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ரொம்பவுமே ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துலேயே 2-3 கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. அதாவது 2-3 செட் ஆஃப் கிராப்ஸ் வந்து ஒரே பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து கல்டிவேட் பண்ண முடியும், ப்ரொவைடட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கணும். சரிங்களா? எங்கெங்கே வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ் ரீஜன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து பிரம்மபுத்திரா வந்து ஃப்ளோ ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 2 to 3 கிராப்ஸ் பர் இயர் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா வீட். இப்போது ரைஸ் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கிராப் என்னென்னா வீட். ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ க்ரோயிங் சீசன், அதாவது அந்த பர்டிகுலர் பிளான்ட் வந்து வளருது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து ரெயின்ஃபால் இருக்கணும். அண்ட் தென் ஹார்வெஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் சன்ஷைன் இருக்கணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து
சாயிலில் எந்த ஒரு மாய்ச்சரும் இருக்காது. ஸோ தட் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் வீட் அப்படிங்கிறது இட் த்ரைவ்ஸ் பெஸ்ட் இன் வெல் ட்ரைன்டு லோமி சாயில். ஸோ லோமி சாயிலில் இது வந்து நல்லா வளரும். சரிங்களா? ஸோ இந்த வீட்டை வந்து எக்ஸ்டென்சிவாக எங்கே வந்து க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா USA, ரஷ்யா, கனடா, உக்ரைன், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து க்ரோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் வந்து வின்டர் சீசனில் இந்த ஒரு பர்டிகுலர் வீட்டை வந்து அதிகப்படியாக க்ரோ பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மில்லட்ஸ். ஸோ மில்லட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா கோரஸ் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மில்லட்ஸை வந்து நம்ம லெஸ் ஃபெர்டைல் அண்ட் தென் சாண்டி சாயில்ஸில் வந்து க்ரோ பண்ண முடியும். ஸோ முன்ன பார்த்தோம் அலுவியல் அண்ட் லோமி சாயில் வேணும். ரைஸை கல்டிவேட் பண்ணுறதுக்கு அலுவியல் சாயில் வேணும், வேறு வீட்டை கல்டிவேட் பண்ணுறதுக்கு லோமி சாயில் வேணும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் அண்ட் க்ளே வந்து இருக்கும். வேறஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு லெஸ் ஃபெர்டைல், அதாவது கொஞ்சம் கம்மியான நியூட்ரியன்ஸ் இருந்தாலும் சரி, அதே மாதிரி சாண்டி சாயில். ஸோ சாண்டி சாயிலில் வந்து பார்த்திங்கன்னா க்ளே கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ சாண்டி சாயில்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மில்லட்ஸை வந்து க்ரோ பண்ண முடியும். இதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோன்னா ஹார்டி கிராப் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இதுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு ரெயின்ஃபால் இருந்தால் போதும். அதே மாதிரி இப்போது டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சராக இருந்தாலும் சரி, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரோ ஆகும். அதே மாதிரி இதுக்கு ப்ராப்பர் ரெயின்ஃபால் அந்த பர்டிகுலர் க்ராப்புக்கு எவ்வளோ தேவையோ அதை விட கம்மியாக இருந்தாலும் சரி இந்த பர்டிகுலர் மில்லட்ஸ் வந்து க்ரோ ஆகும். சரிங்களா? ஸோ மேஜர் மில்லட்ஸ் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜோவர், பாஜ்ரா, ராகி இதெல்லாம் வந்து மெஜாரிட்டியாக இந்தியாவில் வந்து க்ரோ பண்ணுறாங்க. சரிங்களா? இது போக வேறு எந்தெந்த கண்ட்ரீஸில் மில்லட்ஸை வந்து க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா நைஜீரியா, சைனா அண்ட் தென் நைஜர் இந்த ரீஜியன்ஸ்லலாம் இந்த பர்டிகுலர் மில்லட்ஸை வந்து க்ரோ பண்ணுறாங்க. முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இட்ஸ் அ கோரஸ் கிரெயின் ஹார்டி கிராப். சரிங்களா? ஏன்னா இது வந்து லெஸ் ஃபெர்டைல் அண்ட் சாண்டி சாயில்ஸ்லையும் நல்லா வளரும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பர்டிகுலர் கிராப் என்ன அப்படின்னா மெய்ஸ். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மெய்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த பர்டிகுலர் மெய்ஸுக்கு வந்து ஒரு மாட்ரேட் டெம்பரேச்சர் இருக்கணும், நல்ல ஒரு ரெயின்ஃபால் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி லாட்ஸ் ஆஃப் சன்ஷைன் இருக்கணும். சரிங்களா? சன்னோட லைட் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மெய்ஸ் வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் மெய்ஸ் வந்து எந்த மாதிரி சாயிலில் வளரும் அப்படின்னா வெல் ட்ரைன்டு ஃபெர்டைல் சாயிலில் வந்து வளரும். இந்த பர்டிகுலர் மெய்ஸை வந்து எங்கெங்கெல்லாம் அதிகப்படியாக க்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா நார்த் அமெரிக்கா, பிரேசில், சைனா, ரஷ்யா, கனடா, இந்தியா அண்ட் தென் மெக்சிகோ இங்கெல்லாம் வந்து இந்த மெய்ஸை வந்து அதிகப்படியாக க்ரோ பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய க்ராப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா காட்டன். ஸோ காட்டனுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் இருக்கணும், லைட் ரெயின்ஃபால் இருக்கணும், அதே மாதிரி 210 days ஆஃப் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ டேஸ் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து ஸ்காட்சிங் எஃபெக்ட் வந்து வராது. அதுக்கடுத்து வளரும்போது நல்ல பிரைட் சன்ஷைன் வந்து இருந்தே ஆகணும் காட்டனுக்கு. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் காட்டன் வந்து பிளாக் அண்ட் அலுவியல் சாயிலில் நல்லா வளரும். மோஸ்ட்டாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் சாயில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் காட்டன் சாயில் அப்படின்னே சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா காட்டன் வந்து பிளாக் சாயிலில் நல்லா வளரும். ஸோ இந்த பர்டிகுலர் காட்டன் வந்து எங்கெங்கெல்லாம் அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சைனா, USA, இந்தியா, பாகிஸ்தான், பிரேசில் அண்ட் தென் ஈஜிப்ட் இங்கெல்லாம் அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ காட்டன் வந்து இட்ஸ் அ மெயின் ரா மெட்டீரியல் ஃபார் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? ஏன்னா அதுலேருந்து த்ரெட் வந்து கிடைக்கும். ஸோ தட் இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவுமே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு க்ராப். அடுத்து வந்து ஜூட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த காட்டனும் ஜூட்டும் ஃபைபர் க்ராப்ஸ், அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஜூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அலுவியல் சாயிலில் நல்லா வளரும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஜூட் வளர்கிறதுக்கு ஹை டெம்பரேச்சர் வேணும், ஹெவி ரெயின்ஃபால் வேணும். ஸோ முன்ன சொன்ன மாதிரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிட் கிளைமேட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஜூட் வந்து ட்ராபிக்கல் ஏரியாஸில் தான் வந்து க்ரோ ஆகும். இந்த பர்டிகுலர் ஜூட்டை அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் வந்து இந்தியா அண்ட் தென் பங்களாதேஷ். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபுட் கிராப்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து காட்டன் அண்ட் தென் ஜூட் 2 ஃபைபர் கிராப்ஸ் வந்து பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா முக்கியமான பீவரேஜ் கிராப்ஸ். ஸோ பெவரேஜஸ் அப்படின்னா காஃபி அண்ட் தென் டீ இது ரெண்டுமே பெவரேஜஸ் கிராப்பில் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பீவரேஜ் எதுனா காஃபி. சரிங்களா? ஸோ காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் கிளைமேட் வேணும், வெட் கிளைமேட் வேணும், அதே மாதிரி வெல் ட்ரைன்டு லோமி சாயில் வேணும். சரிங்களா? ஸோ கிளைமேட் வந்து வெட்டாகவும் இருக்கணும், வார்மாகவும் இருக்கணும், அதே மாதிரி வெல் ட்ரைன்டு லோமி சாயில் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா காஃபி வந்து க்ரோ ஆகும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் காஃபி க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப சூட்டபிளான ரீஜியன் எது அப்படின்னா ஸ்லோப் ரீஜியன்ஸ். சரிங்களா? எந்தெந்த லேண்ட் சர்ஃபேஸ் வந்து ஸ்லோப்பாக இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் காஃபி வந்து கல்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் காஃபியை லீடிங்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து
பிரேசில். சரிங்களா, பிரேசில் தான் ஃபஸ்ட்டு லீடிங்காக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரி. அதுக்கப்புறமா கொலம்பியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கடுத்து இந்தியா வந்து காஃபியை வந்து அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பீவரேஜ் க்ராப் என்ன அப்படின்னா டீ. சரிங்களா, ஸோ முன்னாடி பார்த்தது காஃபி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா டீ. சரிங்களா, ஸோ இந்த டீ வந்து மெஜாரிட்டியாக கூல் கிளைமேட்டில் வந்து வளரும். சரிங்களா, ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய கிளைமேட்டில் வளரும். அதே மாதிரி இங்கே வந்து நல்ல ரெயின்ஃபால் இருக்கணும், அதுவும் வருஷம் பூரா இருக்கணும். சரிங்களா, இந்த கூல் கிளைமேட் அண்ட் தென் இந்த வெல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த இயர் வந்து இருந்தால் தான் நம்மளால் டீயை வந்து கல்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் கூல் கிளைமேட் அண்ட் தென் இந்த வெல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெயின்ஃபால் இதெல்லாம் வந்து ஏன் வந்து வருஷம் பூரா இருக்கணும் அப்படின்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருஷம் பூரா டெண்டர் லீவ்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஏன்னா டீக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெண்டர் லீவ்ஸ் தான் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு கிளைமேட் அண்ட் தென் ரெயின்ஃபால் வந்து தேவைப்படுது. அண்ட் தென் இந்த பர்டிகுலர் டீ கிராப் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நமக்கு ஒரு வெல் ட்ரைன்டு லோமி சாயில் இருக்கணும். அதே மாதிரி ஜென்டல் ஸ்லோப் இருக்கணும். சரிங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோப்ஸில் நல்லா வளரும். சரிங்களா, ஏன்னா அந்த பர்டிகுலர் வெட் கண்டிஷனும் இருக்கணும். அதே மாதிரி சாயில் வந்து ட்ரைனாகவும் இருக்கணும். அப்படின்னா ஸ்லோப்பில் தான் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் டீ கிராப் கல்டிவேட் பண்ணுறதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் டீக்கு வந்து அதிகப்படியான லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த டீயோட அந்த மேஜர் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த டீ லீவ்ஸ், அதாவது யங் லீவ்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டீ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த லீஃபை வந்து பிக் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டீயை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் யார் யார் அப்படின்னா கென்யா, இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீயை மெஜாரிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து வரக்கூடிய டீஸ் எல்லாம் வந்து பெஸ்ட் குவாலிட்டி டீயாக இருக்கும். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், மேஜர் கிராப்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். அந்த மேஜர் கிராப்ஸில் நம்ம மேஜர் ஃபுட் கிராப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து மேஜர் ஃபைபர் கிராப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து மேஜர் பீவரேஜ் கிராப்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா எஃபர்ட்ஸ் மேட் டு இன்க்ரீஸ் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் டு மீட் க்ரோயிங் டிமாண்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன். சரிங்களா, இந்த பாப்புலேஷனோட டிமாண்டை பூர்த்தி செய்யறதுக்கோசரம் நம்ம என்னென்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் எல்லாம் செய்கிறோமோ, அதாவது அந்த பர்டிகுலர் ஃபார்ம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான எஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம செய்கிறோமோ அதை என்னென்னு சொல்கிறோன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அதாவது இந்த இன்க்ரீஸ்டு ஃபார்ம் ப்ரொடக்ஷன், சரிங்களா, இதை எப்படி வந்து அச்சீவ் பண்ண முடியும்? ஸோ இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது இன்க்ரீஸிங் கிராப் ஏரியா. சரிங்களா, அந்த கிராப்பை வளர்க்குறோம் இல்லைங்களா, அந்த ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கிராப்ஸ் க்ரோன். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இன்க்ரீஸிங் கிராப் ஏரியா. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேஸிங்கே யூஸ் பண்ணி கிராப்பை வந்து வளர்ப்போம். ஆனால் லேண்டோட அந்த குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போது 1 ஃபீட்டுன்னு நம்ம வந்து கல்டிவேட் பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் லேண்டை வந்து கேதர் பண்ணி அதுலேயும் வந்து அதே 1 ஃபீட்டுக்கு வந்து நிறைய கிராப்பை வந்து கல்டிவேட் பண்ணலாம். சரிங்களா, இது வந்து அந்த பர்டிகுலர் கிராப்பிங் ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. வேறஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கிராப்ஸ் க்ரோன். சரிங்களா, இப்போது அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஒரே அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம 1 ஃபீட்டுன்றதை இருந்ததை மாற்றி 0.5 குறைச்சிருவோம். சரிங்களா, ஸோ இப்போது நம்ம அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட்லேயே நிறைய கிராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இங்கே நம்பர் ஆஃப் கிராப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் லேண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா, அடுத்து வந்து இம்ப்ரூவிங் இரிகேஷன் ஃபெசிலிட்டி. சரிங்களா, ஸோ இரிகேஷன் ஃபெசிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, இன்க்ரீஸிங் கிராப் ஏரியா, நம்பர் ஆஃப் கிராப்ஸ் க்ரோன். இது ரெண்டுத்தோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான். சரிங்களா, அடுத்து வந்து இம்ப்ரூவிங் இரிகேஷன் ஃபெசிலிட்டி. ஆப்வியஸாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு வந்து நல்ல இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக அதோட க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து யூஸிங் ஃபெர்டிலைசர். சரிங்களா, நல்ல ஃபெர்டிலைசர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ஈல்டு வந்து கேதர் பண்ணுறது. அதுக்கடுத்து யூஸிங் ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ். இப்போ ஒரு சில சீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஈல்டு வந்து கொடுக்கும், ப்ரொவைடட் நீங்கள் அதுக்கு ப்ராப்பர் இரிகேஷன் ப்ராப்பர் ஃபெர்டிகேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நிறைய ஈல்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரியான சீட்ஸை வந்து பயன்படுத்துறது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சரிங்களா, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இந்த பர்டிகுலர் மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டோட எய்ம் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ என்ன எய்ம்
ஸோ எய்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. சரிங்களா, அந்த பர்டிகுலர் ஃபுட் கிரெயின்ஸோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதன் மூலமாக நம்ம ஃபுட் செக்யூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் வந்து நடந்துகிட்ருக்குது. சரிங்களா, நிறைய பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸில் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டை வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே நிறைய பாப்புலேஷன் இருப்பாங்க. ஸோ அங்கே இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். சரிங்களா, ஸோ இவங்கக்கிட்ட அந்தளவுக்கு எக்கானமி வந்து இருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கணும். ஸோ இன் ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை தயர் நீட்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் தான் வந்து செய்வாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அதாவது சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். வேறஸ் இந்த டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ டெவலப்டு நேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, அவங்ககிட்ட நிறைய லேண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மோர் சூட்டபிள் ஃபார் கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா USA, கனடா அண்ட் தென் ஆஸ்திரேலியா, இங்கெல்லாம் வந்து நிறைய கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இது வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் இருக்கும். சரிங்களா, ஸோ டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வேறஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரிசன் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர் அண்ட் தென் யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மர், இவங்களோட அந்த பர்டிகுலர் கண்டிஷன்ஸ் என்னென்ன, எந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் வந்து இவங்க வந்து செஞ்சுட்ருக்காங்க, இதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபார்ம் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்மர் எங்கே இருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் காசிப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இவர் வந்து இருப்பார். ஸோ இவர் வந்து ஒரு வில்லேஜில் இருப்பார். சரிங்களா, இவரோட நேம் வந்து முன்னாலால். இவர் வந்து ஒரு ஸ்மால் ஃபார்மர். இவர்கிட்ட 1.5 ஹெக்டேர்ஸ் தான் லேண்ட் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இவர் வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், அதாவது அதிகப்படியாக வந்து நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்ணி நிறைய ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை வந்து ஒரு ஆல்டர்னேட் இயரும் வந்து இவர் வந்து வாங்கி சோ பண்ணிகிட்டு இருப்பார். அதே மாதிரி இவரோட லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெர்டைல் லேண்டாக தான் இருக்கும். ஸோ தட் இவர் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 கிராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவார். சரிங்களா, ஏன்னா லேண்டு வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும். முன்னாள் ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கார். சரிங்களா, அதாவது ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கார். ஸோ தட் அவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 கிராப் வந்து கல்டிவேட் பண்ண முடியும். சரிங்களா, என்னென்ன கிராப்ஸ் வந்து இவர் வந்து கல்டிவேட் பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மெயின் கிராப்பாக வீட் இல்லைனா ரைஸை வச்சுக்குவார். அண்ட் தென் அந்த பர்டிகுலர் ஹார்வெஸ்ட் முடிஞ்ச அப்புறமா அடுத்த சீசனில் அவர் வந்து பல்சஸ் வந்து சோ பண்ணுவார். சரிங்களா, ஸோ இப்போது ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மெயின் கிராப்பாக வீட் இல்லைனா ரைஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறாரு. அது கூட சப்ளிமெண்ட்டாக வந்து பல்சஸ் வந்து கல்டிவேட் பண்ணி அவருக்கு ஈல்டை வந்து எடுத்துக்கிறாரு. சரிங்களா, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் முன்னாள் ஆள் இருக்கார் இல்லைங்களா, இவர் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்மிங்கை பற்றி ஒரு சில அட்வைஸ் வந்து கேதர் பண்ணுவார். யார்கிட்ட அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எல்டர்ஸ் கிட்ட அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கிட்டலாம் வந்து ஒரு சில அட்வைஸ் வந்து கேதர் பண்ணி என்ன பண்ணுவார்னா ஒரு டிராக்டரை வந்து ரெண்ட்டுக்கு எடுப்பார். சரிங்களா, ஸோ ஒரு மெஷினரி அதாவது டிராக்டரை வந்து அவர் வந்து ரெண்ட்டுக்கு எடுப்பார். ஸோ டிராக்டரை வச்சு ப்ளவ் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வேலை நடக்கும். சரிங்களா, இவந்தோ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னமும் வந்து ஒரு சிலர் வந்து புல்லக்ஸை வச்சு ப்ளவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபார்மராக இருந்தாலும் டிராக்டரை ரெண்ட்டுக்கு எடுத்து சீக்கிரம் வந்து ப்ளவ் பண்ணுவார். அதுக்கடுத்து இரிகேஷன் வாட்டரையும் வந்து நியர்பையில் இருக்கக்கூடிய வெள்ளிலேருந்து அவர் வந்து ரெண்ட்டாக வந்து எடுத்துக்குவார். சரிங்களா, அதே மாதிரி முன்னாள் ஆள்கிட்ட 2 பஃபல்லோஸ் இருக்கும், ஒரு சில ஹென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் முன்னாள் ஆள் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்ஸில் வந்து மில்க் வந்து சேல் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மணி வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருப்பார். சரிங்களா, ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் முன்னாள் ஆள் வந்து பார்த்திங்கன்னா இஸ் அ மெம்பர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. சரிங்களா, அவர் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இருப்பார். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து அவருக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கும். என்ன அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஃபாடர் யூஸ் பண்ணும். ஸோ இப்போது அவரோட லைவ் ஸ்டாக் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீட் கொடுக்கணும், என்னென்ன மாதிரியான ஃபாடர் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து அவர் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் லைஃப் ஸ்டாக் அனிமல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோட ஹெல்த், இப்போ இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் புல்லக்ஸ் அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய ஹென், இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதை எப்படி வந்து பார்த்துக்கிறது, இதை வந்து அவர் அட்வைஸ் பண்ணுவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய கவுஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்து செய்கிறத பற்றியான
அட்வைஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் முன்னாளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அவரோட ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். சம்டைம்ஸ் வந்து முன்னாளால் அக்ரிகல்ச்சர் ஆர்எல்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலேருந்து லோன் வந்து எடுப்பார். எதுக்காக அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸை வந்து வாங்குறதுக்கோசரம். ஏன்னா ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். ஸோ அந்த பர்டிகுலர் சீட்ஸை வந்து வாங்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் மணி வந்து தேவைப்படும். அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியிலேருந்தோ இல்லை அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டியிலேருந்தோ அவர் வந்து பார்த்திங்கன்னா லோனாக வந்து எடுத்துக்குவார். சரிங்களா? அதே மாதிரி முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட அந்த ப்ராடியூஸ் இப்போது அவர் வந்து கல்டிவேட் பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த பர்டிகுலர் எண்டு ப்ராடக்டை வந்து அவர் லோக்கல் மண்டியில் வந்து சேல் பண்ணுவார். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா முன்னாள் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப மோசமாக வந்து கல்டிவேட் பண்ணல. அவர்கிட்ட எந்த ரிசோர்ஸும் இல்லாமல் இல்லை. சரிங்களா? அவர்கிட்ட மெஷினரிஸ் இல்லைனாலும் அவரால் வந்து மெஷினரிஸை ரெண்ட்டுக்கு எடுக்க முடிஞ்சிச்சு. சீட்ஸ் வாங்கிறதுக்கு காசு இல்லைனாலும் கவர்மெண்ட்டோட அந்த பர்டிகுலர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியிலேருந்து லோன் எடுத்து அவரால் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வாங்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி முன்னாள் ஆளோட அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டிஃபெக்டை பற்றி சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சரிங்களா? அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஏன் வந்து இவரால் அந்தளவுக்கு ஈல்டு அப்டைன் பண்ண முடியல அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. இப்போது அவர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிடுவார். சரிங்களா? இப்போது முன்னாள் ஆள் வந்து பார்த்திங்கன்னா அவர் கல்டிவேட் பண்ணக்கூடிய கிராப்பை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடுவார். பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லாத காரணத்தினால ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடியூஸை வந்து மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணியே தீரணும். சரிங்களா? இப்போது ஒரு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாரும் வந்து டொமேட்டோவை கல்டிவேட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? இப்போது எல்லாரும் டொமேட்டோ கல்டிவேட் பண்ணாங்கன்னா அந்த டொமேட்டோவோட அந்த பர்டிகுலர் காஸ்ட் வந்து குறைஞ்சிரும். ஏன்னா டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட ப்ராடியூஸ் இருக்குது. இப்போது 10 பேர் வந்து டொமேட்டோவை கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டொமேட்டோவோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். வேறஸ் இப்போது 10 பேர் இருக்காங்க, 10 பேர் வந்து டிஃப்ரெண்ட் கிராப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் மட்டும்தான் டொமேட்டோ கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அங்கே டொமேட்டோவோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? வேறஸ் 10 பேருமே டொமேட்டோ கல்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டொமேட்டோ ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதுனால அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஒரு கேஜி வந்து 10 ரூபிக்கு தான் போகும். வேறஸ் 2 பேர் தான் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒரு கேஜி வந்து 40 to 50 rupees வரைக்கும் போகும். ஸோ இப்போது இந்த 10 பேரும் வந்து டொமேட்டோவே கல்டிவேட் பண்ணி வச்சுருக்கும்போது தேவைப்படுற அளவுக்கு டொமேட்டோவை மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய டொமேட்டோவை எடுத்துகிட்டு வந்து கோல்டு ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சு எப்போ மறுபடியும் டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகுதோ அப்போ சேல் பண்ணலாம். சரிங்களா? இதுதான் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ஒரு பெனிஃபிட். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ரேஞ்சில் இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸால் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியல. அவங்க கல்டிவேட் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடியூஸையும் எடுத்துகிட்டு போய் அவங்க மார்க்கெட்டில் சேல் பண்ணியே தீரணும். ஏன்னா அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பெரிஷபிள் கூட்ஸ். சரிங்களா? அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்புறம் கெட்டு போயிடும். ஸோ அவங்க ஹார்வெஸ்ட் பண்ண உடனே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னால அந்தளவுக்கு ஈல்டு வந்து எடுக்க முடியறதில்ல. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது இல்லைங்களா? இது மட்டும்தான் வித்தியாசம். சரிங்களா? ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சால் இவங்களாலையும் நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா? கவர்மெண்ட் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க இன் ஆர்டர் டு டெவலப் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. சரிங்களா? ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மரோட கண்டிஷன். சரிங்களா? என்ன தான் அவருக்கு வந்து எல்லா விதமான ஃபார்மிங் ப்ராக்டிஸ் அந்த அவரோட அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ரெக்குயர்மெண்ட் எல்லாம் கிடைச்சாலும் அவரால் ஈல்டு அப்டைன் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னென்னா ப்ராப்பர் டெக்னாலஜி கிடையாது இந்தியாவில். சரிங்களா? அதுக்கடுத்து எ ஃபார்ம் இன் யூஎஸ்ஏ. சரிங்களா? இப்போது யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மரை பற்றி பார்க்கலாம். ஸோ யூஎஸ்ஏல அந்த பர்டிகுலர் ஆவரேஜ் ஃபார்மோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் வென் கம்பேர் டு இந்தியா. சரிங்களா? இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஃபார்மோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன்கிட்டயே 250 hectares வரைக்கும் வந்து இருக்கும். வேறஸ் நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்களா? முன்னாள் ஆள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.5 hectares தான் வந்து இருந்துச்சு. சரிங்களா? ஆனால் இங்கே ஒரு பர்சன்கிட்டயே 250 hectares வரைக்கும் லேண்ட் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அந்த பர்டிகுலர் ஃபார்ம்ஸ்லேயே வந்து
தங்கிடுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபார்ம்லேயே வந்து தங்கிடுவாங்க. அவங்க என்னென்ன மாதிரியான கிராப்ஸ் வந்து க்ரோ பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கார்ன், சோயாபீன், வீட், காட்டன், சுகர் பீட் இந்த மாதிரியான கிராப்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம ஒரு ஃபார்மரை எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஜோ ஹாரன், சரிங்களா? இந்த ஜோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபார்மர். அவர் வந்து லாவா ஸ்டேட்டில் வந்து இருப்பார், அதாவது மிட் வெஸ்ட் யூஎஸ்ஏல வந்து இருப்பார். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அபவுட் 300 ஹெக்டேர்ஸ் வந்து லேண்ட் இருக்கும், சரிங்களா? அவர் வந்து கார்ன் வந்து க்ரோ பண்ணுவார் அவரோட ஃபீல்டில், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபெர்டிலிட்டி இருக்கக்கூடிய சாயிலாக இருக்கும், ஒரு ப்ராப்பர் இரிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அவர் நல்ல ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் மெஷரும் வந்து எடுத்திருப்பார். ஈவன் தான் அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 300 ஹெக்டர்ஸ் இருந்தாலும் அதில் ப்ராப்பர் சாயில், ப்ராப்பர் இரிகேஷன் ஃபெசிலிட்டி அண்ட் தென் ப்ராப்பர் பெஸ்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து எடுத்திருப்பார், சரிங்களா? இப்போது இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பீரியாடிக்காக, சரிங்களா? இவர் வந்து பீரியாடிக்காக சாயில் டெஸ்டிங் வந்து எடுப்பார், சரிங்களா? ஸோ அவரோட சாயிலில் வந்து எந்த அளவுக்கு வந்து நியூட்ரியன்ட் கண்டென்ட் இருக்குது, என்னென்ன மாதிரியான அன்வான்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் அவரோட சாயில்ஸில் இருக்குது, இதெல்லாத்தையும் வந்து அவர் வந்து நியூட்ரியன்ட் சாயில் டெஸ்டிங் வந்து அவர் வந்து செஞ்சு கண்டுபிடிப்பார், சரிங்களா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சாயில் டெஸ்டிங் ரிசல்ட்டை வச்சு அவர் வந்து என்னென்ன மாதிரியான ஃபெர்டிலைசர் வந்து சாயிலில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் வந்து டிசைட் பண்ணிக்குவார், சரிங்களா? அதே மாதிரி அவரோட கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட்டோட லிங்க் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ சேட்டலைட்டோட லிங்க் ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவரோட ஃபீல்டை பற்றின ப்ரிசைஸ் பிக்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா இவர்கிட்ட கிட்டத்தட்ட 300 ஹெக்டேர்ஸ்க்கு வந்து லேண்ட் இருக்குது. ஸோ அதை மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நார்மல் டாஸ்க் வந்து கிடையாது, சரிங்களா? அது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கம்ப்யூட்டரில் வந்து சேட்டலைட்டை வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். அவருக்கு எந்தெந்த பீஸ் ஆஃப் லேண்டில் வந்து எவ்வளவு கிராப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற பிக்சர்ஸை வந்து அந்த பர்டிகுலர் சேட்டலைட்லேருந்து அவர் வந்து அப்டைன் பண்ணிக்குவார், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஃபோ வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஃப்ரம் வித்தின் ஒன் பிளேஸ், சரிங்களா? அவர் வந்து ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து ப்ராப்பராக அப்ளை பண்ணும், எங்கெங்கெல்லாம் வந்து ஃபெர்டிலைசர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து அவரால் வந்து டிசைட் பண்ண முடியும் வித் த ஹெல்ப் ஆஃப் தீஸ் சேட்டலைட் பிக்சர்ஸ், சரிங்களா? அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் ஃபார்மர் வந்து டிராக்டர்ஸ் வச்சுருப்பார், சீட் ட்ரில்ஸ் வச்சுருப்பார், லெவலர் வச்சுருப்பார், கம்பைன்ட் ஹார்வெஸ்டர் வச்சுருப்பார், த்ரெஷர் வச்சுருப்பார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், டிராக்டர் அப்படிங்கிறது ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். சீட் ட்ரில் அப்படிங்கிறது சீட்ஸை ட்ரில் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதாவது சீட் ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டரில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ சீட்ஸை வந்து அவங்க வந்து அந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் போட்டாங்கன்னா சாயிலை வந்து ட்ரில் பண்ணி சீட்ஸை வந்து அது பிளேஸ் பண்ணிவிட்டு போயிடும். இது மட்டும்தான் இதோட ஜாப், சரிங்களா? ஆனால் இவர்கிட்ட கிட்டத்தட்ட 300 ஹெக்டேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த சீட் ட்ரில் இருந்தால் தான் அவரால் அந்த பர்டிகுலர் 300 ஹெக்டேருக்கும் வந்து சீக்கிரமாக வந்து சோ பண்ணி முடிக்க முடியும், சரிங்களா? அதுக்கடுத்து லெவலர். ஸோ சாயில் வந்து அன்ரிலேட்டடாக இருந்தால் அதை லெவல் பண்ணுறதுக்கு இந்த லெவலர் வந்து யூஸ் ஆகும். ஸோ இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலர் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு, சரிங்களா? ஏன்னா அவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் லேண்டையும் வந்து அவர் வந்து லெவல் பண்ணணும். அதுக்கடுத்து கம்பைன்ட் ஹார்வெஸ்டர். ஆப்வியஸாக ஹார்வெஸ்ட் பண்ணி அதுவே வந்து பார்த்திங்கன்னா த்ரெஷ் பண்ணி நமக்கு எண்டு ப்ராடக்ட்டை கொடுத்துரும். அதுதான் வந்து கம்பைன்ட் ஹார்வெஸ்டர், சரிங்களா? நார்மலாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின், அதை த்ரெஷ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின், க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் அப்படி இல்லாமல் ஹார்வெஸ்ட் பண்ணி எண்டு ப்ராடக்ட்டை இந்த பர்டிகுலர் ஹார்வெஸ்டரே வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குவான்டிட்டிக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்கடுத்து த்ரெஷர். ஸோ த்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்குக்கும் வந்து ஒரு மெஷினரி வந்து வச்சுருப்பார். அதே மாதிரி இந்த மெஷினரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கம்பல்சரி தான். ஏன்னா அவர்கிட்ட அந்தளவுக்கு லேண்ட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மெஷினரியை வந்து அவரால் ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதனால் இவர் இதெல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் தென் இவர்கிட்ட அந்த கிடைக்கக்கூடிய கிரெயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஈல்டு. ஏன்னா இவர் வந்து இந்த பர்டிகுலர் சீசனில் கார்ன் வந்து கல்டிவேட் பண்ணுறாரு. ஸோ கார்ன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் வந்து கிடைக்கும். அந்த கிரெயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் கிரெயின் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியில் வந்து அவர் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பார். இல்லைனா பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஏஜென்சிக்கு வந்து அவர் வந்து டிஸ்பேச் பண்ணிவிடுவார், சரிங்களா? கிட்ட இருக்கக்கூடிய மார்க்கெட் ஏஜென்சியில் வந்து அவர் வந்து கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருவார். ஸோ இப்போது நம்ம நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா,
அங்கே நம்ம முன்னாள் ஆள் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அவர்கிட்ட 1.5 ஹெக்டர்ஸ் தான் லேண்ட் இருந்துச்சு. ஆனால் அவரால் வந்து நல்லா கல்டிவேட் பண்ண முடிஞ்சுச்சு. பட் எண்டு ப்ராடக்ட்டை அவரால் ப்ராப்பராக வந்து சேல் பண்ண முடியல. சரிங்களா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் எண்டு ப்ராடக்ட்டை ப்ராப்பராக சேல் பண்ணுறதுல தான் வந்து பிரச்சனை இருக்கும். சரிங்களா, வேறஸ் இங்கே யூஎஸ்ஏல வந்து பார்த்தோம்னா அங்கே ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால அவங்களோட கிரெயின்ஸை வந்து அவங்களால ஈஸியாக எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ண முடியுது. சரிங்களா, இங்கே வந்து அவங்க அந்தளவுக்கு ஒரு லாஸஸை வந்து ஃபேஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இப்போது இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து பிஸ்னஸ் மேன்ஸ் மாதிரி வந்து இருப்பாங்க. சரிங்களா, வேறஸ் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு நார்மல் ஃபார்மர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து சேர மாட்டாங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கும் யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். சரிங்களா, ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இல்லை, அண்ட் தென் ஒரு சில மேஜர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு ஃபார்மர்ஸால் க்ரோ பண்ண முடியல. சரிங்களா, இதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லெசனில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு டைம் இந்த பர்டிகுலர் லெசனை வந்து படிச்சுட்டு படிக்கும்போதே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.